காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படின்ற ஒரு தமிழ் மூவி ஏஎல் விஜய் டைரக்ஷனில் வெளிவந்த படம். சீக்கிரமே ஓடிடியில் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு மூவிஸோட ஸ்டோரிஸும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மலை உச்சியிலிருந்து மல்லாக்க விழுந்து மண்டையில் அடிபட்டா பழசெல்லாம் மறந்துடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு காதல் கதை. நம்ம ஹீரோயின் அதே மாதிரி மல்லாக்க விழுந்து அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுது. அதுவும் டெய்லி மார்னிங் அவங்களுக்கு மெமரி ரீசெட் ஆகுது. நம்ம ஹீரோ தான் அவங்களோட லவ்வர் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. கூடவே டாக்டரா எம்எஸ் பாஸ்கரை வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஹீரோயினோட உண்மையான லவ்வர் திரும்பி வரான். வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, உண்மையிலேயே ஹீரோயினுக்கு என்ன நடந்திருக்கும், அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பழைய பாக்யராஜ் படம் ஒன்று இருக்குது, வீட்டில் விசேஷங்கன்ட்டு. அந்த படத்தோட ஸ்டோரி ஃப்ளோவும் இந்த படத்தோட ஃப்ளோவும் ஆல்மோஸ்ட் சிமிலர் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் ஜனகராஜ் டாக்டராக இருப்பார், இதில் எம்எஸ் பாஸ்கர் டாக்டர் மாதிரி ஒரு வேஷத்தில் இருப்பார். ஆனால் என்ன, அந்த படம் நல்லாயிருக்கும், இந்த படம் ரொம்ப சுமாராக இருக்கும். டெய்லி மார்னிங் மெமரி ரீசெட் ஆகுதுங்கிற இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை காட்டியிருக்கலாம். அதில் எதுவுமே காட்டவே இல்லை. அட்லீஸ்ட் எமோஷ்னலாவது ஏதாவது கன்வே பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஹீரோயின் 2 பேரில் எவன் கூட சேர்ந்தாலுமே ஹீரோயினோட வாழ்க்கை தரிசா போகும் அப்படின்ற மாதிரி தான் கதையை அமைச்சிருந்தாங்க. அதுலேயும் நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவரு 1ஆம் நம்பர் சைக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சைக்கிக் ஒன் சைட் லவ்வர்ஸை க்ளோரிஃபை பண்ணுறதெல்லாம் தமிழ் சினிமாவில் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷங்களாக அதை பண்ணலை, இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில படங்களில் இந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அப்படின்றது ஆங்காங்கே இருக்கலாம். பட் இந்த படத்தோட லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர குபீர்னு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒருத்தங்க மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது கூட நிறைய படங்களில் காட்டியிருக்காங்க. ஒருவேளை மெமரி லாஸ் இருக்கிற பேஷண்ட் கீழே விழுந்தா என்ன ஆகும், அவங்களுக்கு திருப்பி மெமரி வந்துடும் அப்படின்றாங்க. அட பாவிகளா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான படம் தான்.